கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 529 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேலை வந்து பார்க்குறாங்க. ஏவும் பியும் தனியா செய்யும் போது 23ல 19 ஒர்க் வந்து பார்க்குறாங்க. பியும் சியும் சேர்ந்து செய்யும்போது 23ல 8 பார்க்குறாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு 23 இருக்கு, இந்த இடத்துக்கு 23 இருக்கு, இந்த 23 தான் 529 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இதை ரொம்ப எளிமையா a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 529 தான் இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 23 அப்படின்னு கிடைக்கும். சில பேர் வந்துட்டு ஒரு ஒர்க் அப்படின்னு போட்டுப்பாங்க. எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 19, அதாவது 23ல 19 ஒர்க் பாக்குறாங்க. பியும் சியும் சேர்ந்து 8 ஒர்க், அதாவது 23ல 8 ஒர்க் பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு நல்லா பாருங்க, ஏ தான் கேக்குறாங்க, ஏ அப்படியே இருக்கட்டும். பி பிளஸ் சிங்கிற இடத்துக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 8/23 இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 23 எடுக்கிறேன். இந்த 1 எடுக்கல, இந்த 529 எடுக்கல, 23 எடுக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஒர்க். டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதவே நாம எடுத்துக்கலாம். இங்கேயும் 23, இங்கேயும் 23. இதுக்கப்புறம் பாருங்க, a இஸ் ஈக்குவல் டு 23 மைனஸ் 8/23 அப்படின்னு வரும். சரிங்களா? எல்சிஎம் 23 தான் காமனா வரும். ஏன்னா கீழே இந்த இடத்துக்கு 1 இருக்கு. 1க்கு 23க்கு எல்சிஎம் என்ன வருங்க, 23 தான் வரும். 23 மைனஸ் 8 என்ன வருங்க, 15 வரும். அதாவது ஏ வந்து 23ல 15 ஒர்க் பாக்குறாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அமௌண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, அதாவது சாரி என்ன கொடுத்துருக்காங்க, 529. அப்ப 15 இன்டு இதோட 529 போட்டா போதும். 23 ஸ்கொயர் தான் 529ன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப 15 இன்டு 23 எவ்வளவு வருங்க, 23 இன்டு 10 எவ்வளவு வருங்க, 230. 20 இன்ட்டு 5 எவ்வளவு வருங்க, 100. அடுத்து 3 இன்ட்டு 5 எவ்வளவு வருங்க, 5. 230 பிளஸ் 100 330. 330 15 345. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி 345 தான். சரிங்களா? கேள்வி வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். ஒரே ஒரு புரிதல் மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு 23. நீங்க 23க்கு பதிலா 1ன்னு போட்டீங்கன்னா 1 மைனஸ் 8/23 வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஓர் 23 23ல 8 போச்சுன்னா என்ன வருங்க, 15/23 கடைசியில் வரும். நம்ம 1ஆவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 23ஆவும் எடுத்துக்கலாம். அமௌண்ட் வேண்டாம், பிகாஸ் இந்த இடத்துக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒர்க்கை பேஸ் பண்ணி போய்ப்போம். இதுல வந்துட்டு பியும் சியும் கேட்டாங்க அப்படின்னா, ஏ வந்து நம்மளுக்கு வந்து 15ன்னு தெரிஞ்சிருச்சு. மிச்சம் வந்து எத்தனை ஒர்க் இருக்குங்க, 8 ஒர்க் இருக்கும். இப்ப பி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏக்கு, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 19 ஒர்க். சரிங்களா? இப்ப இந்த 19ல 15 போயிருச்சுன்னா, ஏன்னா ஏ போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது பிக்கு தானே வரும். அப்ப பிக்கு வந்து 4 வந்துரும். அப்ப சிக்கு வந்து என்ன இருக்குங்க, 4 வந்துரும். அப்ப பியும் சியும் சேர்ந்து செய்யும்போது 8, ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது 19. கரெக்டா வந்துருச்சுங்களா? இப்ப வந்து கீழே பாருங்க, டினாமினேட்டர்ல 23 கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு அந்த புரிதல் என்ன இருக்கணுங்க, 23ல 19 வந்து ஏவும் பியும் சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 23ல 8 வந்து பியும் சியும் சேர்ந்து செய்யறாங்க. இது வந்து ரூபாய் மதிப்பு, இது ரெண்டு வந்து அந்த ஒர்க்கினுடைய மதிப்பு. இந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். ஆப்ஷன் பி 345 இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.